வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது, இந்த சேனலில் இதுக்கு முந்தின வீடியோவில் லீனாக இருக்கிறவங்களுக்கு நாம் என்ன மாதிரி அளவுகள் வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம தைக்கிறத பார்க்க போகிறோம். தைக்கிறது அப்படிங்கும்போது இந்த பட்டி எல்லாமே நம்ம கவர் பண்ணி எப்படி தைக்கிறது, அதுவும் இது கிரேப் சில்கில் நம்ம தைக்கிற ஒரு லைனிங் ப்ளவுஸ். அந்த மாதிரி இருக்கும்போது லைனிங் கிளாத்தும் இந்த கிரேப் சில்க் கிளாத்தையும் வச்சு நம்ம எப்படி அந்த பட்டியோட அளவை வந்து சரியான முறையில் நம்ம தைக்கிறது அப்படிங்கிறதையும், இந்த டாட் பிடிக்கிற பகுதியும் அந்த லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் விலகி வராமல் எப்படி நம்ம ஒன்று போல் பிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இதில் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி வச்சு இந்த ஷோல்டர் பகுதியில் நம்ம அதில் கட் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த பகுதியில் நேராக ஒரு தையல் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு சைடில் எல்லாமே ஜாயிண்ட் ஆக்கணும். அப்படின்னா அந்த கழுத்து பகுதி வந்து விலகி வராமல் இருக்கும். நான் ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி நேராக ஒரு தையல் தைச்சிருங்க ஷோல்டர் பகுதியில். ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதியும் பேக் சைடு உள்ள பகுதியும் விலகி வராது இந்த மாதிரி தைக்கும்போது. அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் பகுதியில் பிடிச்சு தைக்கிற அளவு எல்லாமே நம்ம தைக்கலாம். இப்போ கழுத்து பகுதி ஆம்ஹோல் பகுதி எல்லாமே ஃப்ரண்ட்டில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இது ஆம்ஹோல் பகுதியில் ஜாயிண்ட் ஆக்குறேன். அப்படி நேராக கீழே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு இந்த டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம் பாருங்கள், அந்த பகுதி நேராக மெயின் கிளாத்லேயும் லைனிங் கிளாத்லேயும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி அப்படி வச்சுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. கிளாத் வந்து விலகி வராமல் இருக்கும். ஒரு கை வச்சு மேலே இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு பண்ணுங்கள். மெயின் கிளாத்து கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து லைனிங் கிளாத் வந்து கரெக்டாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். திருப்பி பார்க்கும்போது கொஞ்சம் முன்னும் பின்னும் அளவுகள் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக வெளிப்பக்கம் தெரிகிற பகுதி மட்டும் அப்படி கட் பண்ணி எடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து சரியாக தான் வரும். இதெல்லாம் கட் பண்ணி விடணுங்கிற அவசியமும் இல்லை. இது உங்களுக்கு அது தெளிவாக புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் கட் பண்ணி விடுறேன். நம்ம அப்படியே கூட வச்சுட்டு நம்ம தைக்கலாம். அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அப்புறம் நம்ம பேக் சைடில் நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு சைடில் ஆம்ஹோல் பகுதி இடுப்பு பகுதி எல்லாமே இதே மாதிரி அப்படி ஜாயிண்ட் ஆக்கிருங்க, சரியாக வரும். ஏன்னா ரெண்டு கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி வச்சு தான் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஆம்ஹோல் பகுதி இடுப்பு பகுதி எல்லாமே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ இந்த டாட் பிடிக்கிற பகுதியில் ஃபஸ்ட்டில் நம்ம மெயின் டாட், அந்த பெரிய டாட் இருக்கு பாருங்கள், அந்த மேலேருந்து நேராக நம்ம சைடில் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த ரெண்டு லைனுக்கும் சென்டராக ஒரு தையல். அதே மாதிரி இந்த சைடு டாட்டுக்கும் அதே மாதிரி நம்ம வரைஞ்சிருக்க பகுதிக்கு சென்டராக ஒரு தையல். அந்த 3 டாட்டுக்கும் அதே மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறமா தைக்கலாம். இப்போ தைச்சிட்டு பார்க்கும்போது அந்த கிளாத் வந்து நமக்கு விலகி வராது, ஒரு தையல் இருக்கும். இந்த சைடில் அப்படி பிடிக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அப்படி பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக அந்த பகுதியில் மடிஞ்சு கொடுக்கும். இப்போ நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் நம்ம வரையாமல் விட்டுருக்குறோம். நம்ம மேலே அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், இந்த டாட் முடிகிற பகுதி, அந்த பகுதியிலேருந்து தைக்கலாம். அந்த பகுதியிலேருந்து சைடில் அந்த கட் பண்ணியிருக்கிறது தெரியுது, அந்த ரெண்டு கட் பண்ணியிருக்கிற பகுதிக்கும் சென்டராக ஒரு தையல். இந்த சைடில் கட் பண்ணியிருக்கிற பகுதியில் நேராக ஒரு தையல். அப்புறம் இந்த ஆம்ஹோல் பகுதியில் தைச்சாச்சு. இது எல்லாமே தைச்சதுக்கப்புறம் அந்த தையல் லைனில் அப்படியே பிடிங்க. அப்படி ரெண்டாம் அடியும் சைடில் நம்ம கட் பண்ணியிருக்கிற பகுதி ரெண்டு பக்கமும் ஒரு இடத்துல வருது. இப்போ அந்த கட் பண்ணியிருக்கிற பகுதியிலேருந்து நம்ம தச்சு முடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த லைனுக்கு அந்த சைடில் அப்படியே நேராக தைச்சிருங்க. அந்த பெரிய டாட் வந்து வளைவாக இல்லாமல் அப்படி ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் திருப்பி பார்க்கும்போது அந்த கப் ஷேப் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சைடில் எல்லாமே ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு நம்ம பிடிச்சா போதும். அதே மாதிரி ஆம்ஹோல் சைட்லேயும் 4 இன்ச்சுக்கு நமக்கு பிடிச்சா போதும்.
அது ரொம்ப ஷார்ப்பாக அப்படியே கொண்டு முடிகிற மாதிரி விடணும். ஏன்னா கொஞ்சம் பகுதி தான் பிடிக்கிறோம். இனி ஆம் ஹோல் பகுதியில் பிடிக்கலாம். இந்த சைடில் 2 தையல் நம்ம போடணும். ஏன்னா இந்த சைடில் தான் எப்போவுமே அடிக்கடி பிரியிற மாதிரி உள்ள பகுதி. இதில் எப்போவுமே 2 தையல் போட்டுருங்க. அந்த தையல் லைன் வந்து ஒரு தையல் தைச்சிட்டு அதை கட் பண்ணி எடுக்காமல் அப்படியே அதில் ரிட்டன் வர்ற மாதிரி இருக்கணும். திருப்பி பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். இப்போது கிளாத் வந்து கொஞ்சம் கூட நமக்கு விலகி வராமல் அந்த கப் ஷேப்பும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அமைப்பாக இருக்கும் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு. இது ஈஸி தான். எந்த பிகினர்ஸ் வேணாலும் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி உள்ள தையல் மெத்தட் தான் இது. இப்போ பிகினர்ஸ் அப்படிங்கும்போது எந்த லைனிங் ப்ளவுஸுக்கும் அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்குங்க. இப்போ இதில் 4 பீஸ் இருக்குது. லைனிங் பீஸ் வந்து 4 பீஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ மெயின் கிளாத் வந்து வளைவாக கட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். ஒரு லைனிங் கிளாத் 2 பக்கத்துலேயும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு 2 மெயின் கிளாத்தும் அதுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ இதில் இந்த பட்டியோட ஷேப் வந்து 2ம் ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி 2 லைனிங் கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே 2 மெயின் கிளாத் வச்சாச்சு. அதுக்கு மேலே 2 லைனிங் கிளாத் வைக்கலாம். இப்போ மெயின் கிளாத் வந்து நம்ம வளைவாக கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்குறோம். இப்போ இந்த நேராக உள்ள பகுதியில் ஃபஸ்ட்டில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். 2 பக்கத்துலேயும் ஒவ்வொரு லைனிங் கிளாத் வந்து மெயின் கிளாத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மேலே இருக்கிற அந்த லைனிங் கிளாத்தை தான் நம்ம தூக்கிட்டு அதுக்கு மேலே பதிகிற மாதிரி ஒரு தையல் தைக்கணும். இப்போ 2 பீஸையும் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற லைனிங் கிளாத்தை மட்டும் அப்படியே எடுங்க. எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பதிகிற மாதிரி தைச்சி விட்டுருங்க. இப்படி தைக்கும்போது ஒரு சைடில் ஒரு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் இருக்குது. நம்ம விரித்து வச்சுருக்கிற பகுதியில் ஒரு சைடு ஒரு லைனிங் கிளாத்து மட்டும் இருக்குது. அந்த மாதிரி 3 பீஸ் இருக்குது பாருங்கள். இப்போ பதிகிற மாதிரி தைச்சதை அப்படியே எடுத்துட்டோம். எடுத்துட்டு கீழே நம்ம திருப்பி தைச்சிருக்கோம் பாருங்கள். அந்த சைடில் 1/4 இன்ச்சு விட்டு ஒரு தையல் தைச்சிருங்க. 1 ஃபுட் அளவுக்கு தைங்க, சரியாக வரும். தைச்சதுக்கப்புறம் 2யும் ஒன்று போல் எடுத்துட்டு லைனிங் கிளாத் அளவுக்கு மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கரெக்டாக நமக்கு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் அந்த பட்டியோட அளவும் சரியாக வருது. இப்போ இதில் இந்த மாதிரி கரெக்டாக 2ம் ஃப்ரண்ட்டில் உள்ள இதுவும் ஒன்று போல் வச்சுட்டு இந்த மேலே லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி வரும். அந்த பகுதியில் ஃப்ரண்ட்டில் நம்ம கப் ஷேப் தைச்சிருக்கோம் பாருங்கள். அந்த பகுதியை வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. இந்த ஒரு முக்கோண ஷேப்பில் தெரிகிற மாதிரி வச்சு அப்படியே கிராஸில் வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. அந்த பெரிய டாட் பிடிச்சிருக்கிறது வந்து நேராக அதில் ஜாயிண்ட் ஆகாமல் கொஞ்சம் மடித்து அப்படியே கிராஸில் விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. இந்த பெரிய டாட் பிடிச்சிருக்கிற பகுதி ஃபுல்லாக அதில் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கப் ஷேப் பகுதியில் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி வரும். இப்போ ஒரு பக்கம் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அந்த ஒரு லைனிங் கிளாத்து இந்த சைடு இருக்குது பாருங்கள். அதை அப்படியே எடுத்து அதுக்கு மேலே வைக்கணும். இந்த ஃப்ரண்ட்டில் கப் ஷேப் பகுதி அந்த தைச்சிருக்கிறது எல்லாமே அதுக்கு உள்ளுக்கு வர மாதிரி இருக்குது. அதை அப்படியே மேலே தூக்கி வச்சு ஜாயிண்ட் ஆக்குறோம். இப்போ ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதை அப்படியே உள்பக்கமாக திருப்பி எடுங்க. இப்போ இந்த நூல் இழைகள்லாம் உள்பக்கமாக போயிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தைக்கும்போது உள்பக்கமாக போகும். அந்த பட்டியோட நீளம் எல்லாமே சரியாக வரும். இப்போ திருப்பி பார்க்கும்போது இந்த பட்டி வந்து இதில் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த கப் ஷேப் பகுதியில் இந்த டாட் வந்து பிடிச்சி இழுக்காது. இதுக்கு மேலே ஒரு பதிகிற மாதிரி தையல் வேணும்னாலும் தைக்கலாம். இப்போது 2 பக்கத்துக்கும் அதே மாதிரி தைச்சதுக்கப்புறம் இதை வச்சு பார்க்கலாம். வச்சு பார்க்கும்போது பேக் சைடில் அளவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். அதில் நம்ம லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கி அடிப்பக்கமாக மடித்து தைக்கணும். இப்போ இதே மெத்தடில் 2 பக்கத்துக்குமே அந்த பட்டி எல்லாமே ஜாயிண்ட் ஆக்கி முடித்தாச்சு. இந்த கப் ஷேப் வந்து ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா அந்த மாதிரி அமைப்பாக வரும். கொஞ்சம் கூட அளவுகள் வந்து வித்தியாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும்.
இது எல்லாமே தைச்சதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து வச்சு பாருங்கள். நம்ம ஹூக் வைக்கிற பகுதி இந்த ஜாயிண்ட் எல்லாமே ஒன்று போல் வரணும். ஒன்றுக்கு ஒன்று முன்னும் பின்னும் இல்லாத அளவுக்கு தைச்சிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேயும் சைடில் வச்சு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா கிளாத்து சரியாக வருது. அப்போ இதில் நம்ம லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைக்கலாம். லைனிங் கிளாத்து ஒரு 1.5 இன்ச் அளவுலாம் நேர் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்கி இதில் பதிகிற மாதிரி தைச்சு அடிப்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஒரு 1/4 இன்ச் அளவு ஒன்று போல் அது மடித்து விட்டுட்டு, இப்போ 1/4 இன்ச்சு மடித்து ஃபஸ்ட்டில் ஒரு தையல் தைச்சிட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி தைக்கலாம். இப்போ இதில் ஷோல்டர் பகுதியில் நம்ம நேராக ஒரு தையல் தைச்சிட்டு அப்படியே விட்டுருக்குறோம். அந்த 2 பக்கத்தையும் சேர்த்து வச்சு 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு இப்போ தைச்சி விட்டுறலாம். இது ஃபஸ்ட்லேயே நீங்கள் தைக்கனாலும் தைக்கலாம். இப்போ இதில் நம்ம நேராக ஒரு தையல் தைச்சிருக்கிறதுனால இது லாஸ்ட்டில் வேணாலும் தைச்சிட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதில் தைச்சி விட்டுருங்க. இப்போ 2 பக்கமும் சேர்ந்த மாதிரியே இந்த லைனிங் கிளாத்தும் இதையும் நம்ம கட் பண்ணி தைச்சதுனால அது வந்து கவர் பண்ண மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் ஸ்லீவ் ஒரு லைனிங் கிளாத்தும் ஒரு மெயின் கிளாத்தும் எடுக்கலாம். இப்போ முன்பக்கம் 2 பீஸையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கி லைனிங் கிளாத்தில் பதிகிற மாதிரி தைச்சதுக்கப்புறம் ரெண்டையும் திருப்பி எடுத்து வெளிப்பக்கம் 2 ஸ்லீவுக்கும் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்குனதுக்கு அப்புறம் நம்ம 2 ஸ்லீவுக்கும் சேர்ந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம குழிவாக கட் பண்ணுற பகுதி எல்லாமே கட் பண்ணலாம். இப்போ இதை லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி சைடில் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. இப்போ 2 ஸ்லீவுமே ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ 2 ஸ்லீவையும் மெயின் கிளாத் ரெண்டும் ஒன்றோட ஒன்று படுற மாதிரி அப்படியே வச்சுருங்க. மேலே லைனிங் கிளாத் தெரியுது, இன்னொரு ஸ்லீவுக்கு லைனிங் கிளாத்து கீழே தெரியுது. இந்த பகுதியில் நம்ம அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியிலிருந்து அப்படியே ஒரு பக்கம் மட்டும் 3/4 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுருங்க. போட்டுட்டு கீழே வந்து அப்படி நேராக வர மாதிரி இருக்கணும். சென்டர் வரைக்கும் அந்த மாதிரி அப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ எடுத்து பார்க்கும்போது 2 பக்கத்துக்கும் ஸ்லீவில் ஃப்ரண்ட்டில் குழிவாக கட் பண்ணுற பகுதி இருக்குது. இந்த சைடில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு அப்படியே நம்ம ஜாயிண்ட் ஆக்கும்போது ஸ்லீவ் வந்து மாறாமல் 2 பக்கத்துக்கும் அந்த குழிவாக கட் பண்ணுற பகுதி வரும். இப்போ இந்த ஸ்லீவ் இந்த சைடு வரும், இன்னொரு சைடு இந்த ஸ்லீவ் வரும். அதை அப்படியே மடித்து தூக்கி வச்சுருங்க. இது மேலே நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம் பாருங்கள், அது அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் பக்கத்தில் வரணும். அது அப்படியே இந்த பக்கம் தூக்கிட்டு அந்த ஜாயிண்ட் பக்கத்தில் இந்த கட் பண்ணியிருக்கிற பகுதி வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து ஒரு பக்கமாக தைச்சி விடுங்க. இப்போ தைக்கும்போது அந்த ஸ்லீவ் வந்து விலகி வராமல் இருக்கும். ஏன்னா பேக் சைடு அளவு வந்து ஃப்ரண்ட்டில் வராது, ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதி வந்து பேக் சைடுக்கு இழுத்து வராமல் மேலே வந்து அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து ஒன்று போல் 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆகும். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து 2 பக்கமும் இருந்தது அப்படின்னா கரெக்டாக 2 பக்கமும் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு வரும், நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இல்லை 2 பக்கமும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னாலும் 2 பக்கமுமே உங்களுக்கு அது ஒன்று போல் வரும். இப்போ நமக்கு ஸ்லீவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கிளாத் இருக்குது. நம்ம ஜாயிண்ட் ஆக்கிட்டு நம்ம திருப்பி பார்க்கும்போது 1/2 இன்ச் அளவுலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா அதில் இருக்குது. எப்போவுமே ஸ்லீவ் கட்டிங் பண்ணும்போது நீங்கள் 1/2 இன்ச் அளவுலாம் சுற்றளவாக கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. ஏன்னா பிகினர்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் லூஸாக கூட விட்டு நீங்கள் ஜாயிண்ட் ஆக்கலாம், சில சமயம் கொஞ்சம் இழுத்து ஜாயிண்ட் ஆக்கலாம், அந்த மாதிரி வரும். அதனால் எப்போவுமே 1/2 இன்ச்சு ஸ்லீவுக்கு நீங்கள் விட்டு கட் பண்ணிவிட்டு ஜாயிண்ட் ஆக்கிட்டு அப்புறம் கூட நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம்.
இப்போ பாருங்கள், இதில் 1/2 இன்ச் அளவு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுவும் நம்ம இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருந்து தைக்கும்போது 2 பக்கமும் ஒன்று போல் நம்ம ஜாயிண்ட் ஆக்க முடியும். இப்போ ஒரு ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இதில் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி தைக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து 2 பக்கத்துலேயும் ஒன்று போல் வரும். ஏன்னா அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் பக்கத்தில் ஸ்லீவ் வந்து சென்டர் பகுதி வர்ற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்கணும். இப்போ வச்சு பார்க்கும்போது பாருங்கள், சைடில் வந்து இந்த ஸ்லீவ்லேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் அந்த கிளாத் வந்து ஒன்று போல் வரும். நமக்கு இடுப்பு பகுதியில் நம்ம எவ்வளோ விட்டு தைப்போம் அந்த பகுதியிலையும் இப்படி வச்சு பார்க்கணும். அந்த பகுதியிலையும் வச்சு பார்க்கும்போது 2ம் ஒன்று போல் வருதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. கரெக்டாக தான் வரும் நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது. இப்போ இந்த ஹூக் வைக்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த தச்சு முடிச்சுட்டு பார்த்தா கொஞ்சம் அந்த அளவு வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது கூட அந்த பகுதியை கொஞ்சம் உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம ஹெம்மிங் பண்ணிட்டாலும் சரியாக வரும். இல்லை 1/4 இன்ச்சு கட் பண்ணி விட்டுட்டு கிராஸ் பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. இப்போ மேலே ஒரு தையல் இந்த மாதிரி மெயின் கிளாத் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிட்டேன். ஜாயிண்ட் ஆக்கிட்டு இப்படி உள்பக்கமாக நம்ம திருப்பி எடுக்கும்போது அந்த நூல் இலைகள்லாம் உள்பக்கமாக போயிடுது. நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நமக்கு எவ்வளோ அளவுகள் வேணுமோ அந்த அளவை அடையாளப்படுத்திடுங்க. அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி அடையாளப்படுத்திடுங்க. சைடில் நமக்கு 1.5 இன்ச் அளவு நம்ம விட்டுருந்தோம். இப்போ 1/4 இன்ச்சு உள்பக்கமாக போயிருக்கு. அப்போ இதில் 1.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திடுங்க. 1.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு உங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற பகுதியில் பட்டி பக்கமாக அடையாளப்படுத்திட்டு அதுக்கு நேர் ஒரு தையல் போட்டுருங்க. அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் அளவு ப்ளவுஸ் எந்த பகுதியில் முடியுதோ அந்த பகுதியில் அடையாளப்படுத்திட்டு இந்த சைட்லேருந்து அதுக்கு ஒரு லைன் போட்டுருங்க. போட்டுட்டு இதில் 2-3 தையல் நீங்கள் தச்சு விட்டுருங்க. இப்போ பிரித்து விடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வி பட்டி ஹூக் பட்டி எல்லாமே ஜாயிண்ட் ஆக்கி நெக்கு பகுதிக்கு கிராஸ் பீஸ் ஜாயிண்ட் ஆக்கி ஹெம்மிங் வேணாலும் பண்ணி விடலாம். நீங்கள் மிஷினில் வேணாலும் தச்சு விட்டுறலாம். இந்த தைக்கிற வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் இருக்குது. நான் இதில் மெயினாக நம்ம பண்ணுறது பட்டி எப்படி கவர் பண்ணி தைக்கிறது, இப்போது சைட்லேயும் நம்ம எப்படி கவர் பண்ணி அந்த இதோட பேக் சைடு அளவையும் ஃப்ரண்ட்டில் உள்ள அளவுகளையும் முன்னும் பின்னும் வராமல் எப்படி பட்டி அளவை நம்ம எடுத்து அதோட ஜாயிண்ட் ஆக்குறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இதில் இந்த கப் ஷேப் பகுதியிலையும் அந்த டாட் பிடிக்கிற பகுதியும் ஒன்றுக்கொன்று முன்னும் பின்னும் வராமல், இப்போ லைனிங் கிளாத்து ஒரு பக்கமாக போகும், மெயின் கிளாத்து ஒரு பக்கமாக போகும், விலகிரும். பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தில் மட்டும் அந்த தையல் விழுந்திருக்கும், மெயின் கிளாத்தில் தையல் விழாமல் இருக்கும். இந்த மாதிரி நேராக ஒரு தையல் நம்ம தைச்சிட்டு நம்ம டாட் பிடித்தோம் அப்படின்னா அது ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். கப் ஷேப்பும் வந்து அமைப்பும் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தச்சு பாருங்கள். இது வந்து பிகினர்ஸ் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.